வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் களம் ஒரு பெரிய புயலையே சந்திக்க போகுதுன்னு சொல்லலாம். வருஷக்கணக்கா ரெண்டு கட்சிகள் தான் மாறி மாறி ஆண்டுகிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு புது சக்தி உள்ளே வந்திருக்கு. வரப்போற 2026 தேர்தல் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தையே எப்படி மாத்த போகுதுன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். பல 10 வருஷமா தமிழ்நாட்டு அரசியல்னாலே அது ரெண்டு கட்சிகளுக்குள்ள நடக்கிற ஒரு கணிக்கக்கூடிய போட்டி தான் இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு சினிமா சூப்பர் ஸ்டார் இந்த முழு கட்டமைப்பையும் ஆட்டி பார்க்கறாரு. இந்த மாற்றத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். முதல்ல நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த அரசியல் மாற்றம் எந்த அளவுக்கு பெரியதுன்னு புரிஞ்சுக்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுங்கிறது வெறும் ஒரு எலெக்ஷன் கிடையாது. இது தமிழ்நாட்டோட அரசியல் களத்தையே மொத்தமா மாத்தி எழுதக்கூடிய ஒரு நிகழ்வு. ரொம்ப காலமாவே திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகள் தான் களத்துல இருந்தாங்க. ஆனா இப்ப பாருங்க, நடிகர் விஜய் தலைமையில தமிழக வெற்றி கழகம் அதாவது தவக உள்ள வந்து இந்த இருமுனை போட்டியை ஒரு மும்முனை போட்டியா மாத்திருக்காங்க. இது ஒரு புது அத்தியாயத்தோட தொடக்கம். இந்த முழு போட்டியையும் புரிஞ்சுக்க நாம முதல்ல ஆளுங்கட்சியான திமுகவை பத்தி பார்க்கணும். அவங்க எப்படி இவ்வளோ பெரிய சக்தியா இருக்காங்க? அவங்களோட பலம் உண்மையிலே என்ன? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில திமுக திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு கொள்கையை முன்னெடுத்துட்டு வராங்க. அப்படின்னா என்னன்னா, கல்வி, சுகாதாரம் மாதிரியான சமூக நலத்திட்டங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது. 2024 தேசிய தேர்தலில் அவங்க வாங்கின அந்த பிரம்மாண்டமான வெற்றி இந்த மாடலோட செல்வாக்க நல்லாவே காட்டுது. திமுகவோட உண்மையான பலமே அதோட அமைப்புல தான் இருக்கு. ஸ்டாலின் தலைமையில பல 10 வருஷ அனுபவம் உள்ள தலைவர்கள் ஒவ்வொரு மட்டத்திலையும் கட்சியை வழிநடத்துறாங்க. இது ஒரு நல்ல எண்ணெய் போட்ட சக்தி வாய்ந்த மிஷின் மாதிரி. சரி, இப்போ புதுசா சவால் விடுற தவேக பத்தி பார்க்கலாம். இது நேத்து ராத்திரி திடீர்னு முளைச்ச கட்சி கிடையாது. சொல்லப்போனா இது ஒரு 15 வருஷமா ரொம்ப கவனமா திட்டமிட்டு செஞ்ச ஒரு வேலையோட உச்சகட்டம். இந்த இயக்கம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுச்சு. முதல்ல ரசிகர் மன்றங்கள் எல்லாம் நலத்திட்ட அமைப்புகளா மாறிச்சு. அப்புறம் உள்ளாட்சி தேர்தல்ல நின்னு 115 இடங்கள்ல ஜெயிச்சு தங்களோட பலத்தை நிரூபிச்சாங்க. இது கீழே இருந்து, அதாவது அடிமட்டத்திலிருந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு சக்தி. இதோட அளவு உண்மையிலே பிரமிக்க வைக்குது. கட்சி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கிட்ட 1.5 கோடிக்கும் மேல உறுப்பினர்கள் இருக்கிறாங்களாம். யோசிச்சு பாருங்க, இது தமிழ்நாடோட மொத்த வாக்காளர்கள்ல ஒரு முக்கியமான சதவீதம். மக்கள் எவ்வளோ ஆர்வமா இருக்காங்கன்னு இதிலிருந்தே தெரியுது. இங்க தான் நாம முக்கியமான வித்தியாசத்தையே பார்க்கிறோம். ஒரு பக்கம் திமுகவோட பாரம்பரிய திராவிட சித்தாந்தம், அதோட உறுதியான வாக்கு வங்கி. இன்னொரு பக்கம் தவக இளைஞர்களையும் சிஸ்டம் மேல அதிருப்தியில் இருக்கிறவங்களையும் மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிற முழக்கத்தோட இருக்க முயற்சி பண்ணுது. அப்போ தவேகவோட ஜெயிக்கிறதுக்கான வியூகம் என்ன? எப்படி அவங்க இந்த பழைய அரசியல் கட்டமைப்பை உடைக்க போறாங்க? அவங்களோட பிளானை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. சித்தாந்த ரீதியா தவக ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமான வழியை கையாளுது. அவங்க திராவிட அரசியலோட தூண்களான பெரியார், அம்பேத்கர் இவங்களோட கொள்கைகளை எடுத்துக்கிட்டு அது கூடவே நேர்மையான நிர்வாகத்துக்கு பெயர் போன காமராஜரோட பாரம்பரியத்தையும் சேர்க்கறாங்க. இதனால மத்த கட்சிகள் கிட்ட இருந்து தங்களை வித்தியாசப்படுத்தி காட்டுறாங்க. ஆனா சித்தாந்தம் மட்டும் பத்தாது இல்லையா? தவக ஒரு மிகப்பெரிய அரசியல் மூவ் செஞ்சாங்க. இது மாநிலம் முழுக்க அதிர்வலைகளை உண்டாக்குன ஒரு கட்சி தாவல். தேர்தல் கணக்குகளையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம் இது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 9 தடவை எம்எல்ஏவா இருந்த ஒரு சீனியர் தலைவர் கே.எஸ். செங்கோட்டையன் தவகல சேர்றாரு. இந்த ஒரே ஒரு மூவ் மூலமா தவக என்ன பண்ணிருக்காங்கன்னா, மேற்கு தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமான கொங்கு மண்டலத்துல ஒரு வலுவான அஸ்திவாரத்தையே போட்டாங்க. இது அவங்களோட நம்பகத்தன்மையா எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. தன்னோட புது கூட்டாளியோட சொந்த ஊர்ல நடந்த ஒரு பெரிய பொதுக்கூட்டத்துல விஜய் ரொம்பவே காரசாரமா பேசினாரு. இந்த தேர்தலை திமுகங்கிற தீய சக்திக்கு எதிரான நேரடி போர் அப்படின்னு அறிவிச்சாரு. இது ஒரு ஆக்ரோஷமான அரசியலோட தொடக்கம்னே சொல்லலாம். சரி, சித்தாந்தம், வியூகம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மக்களோட மனசுல என்ன இருக்கு? 2026 தேர்தல் எந்த முக்கியமான பிரச்சனைகளை வச்சு நடக்க போகுது? 2 முக்கியமான பிரச்சனைகள்ல கட்சிகள் நேருக்கு நேர மோதுறாங்க. ஒன்னு, அரசாங்கமே நடத்துற மதுபான கடைகள், இது வேணுமா வேண்டாமா? இன்னொன்னு, மாணவர்களோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கிற நீட் தேர்வு. இந்த 2 பிரச்சனைகளும் மக்களோட உணர்வுகளோட நேரடியா சம்பந்தப்பட்டது. இந்த மும்முனை போட்டி பலவிதமான முடிவுகளுக்கு வழிவகுக்கலாம். ஒன்னு, திமுக தன்னோட வலுவான அமைப்பால ஆட்சியை தக்க வைக்கலாம். இல்லனா விஜயோட புகழோ மக்கள் அதிருப்தியும் சேர்ந்து தவகைவ ஒரு பெரிய சக்தியா மாத்தலாம். ஒருவேளை யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காம ஒரு கூட்டணி ஆட்சி கூட அமைய வாய்ப்பு இருக்கு. கடைசியா இது எல்லாம் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு வருது. நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வெறும் ஒரு தேர்தலா, இல்ல தமிழ்நாட்டோட ஒரு புது அரசியல் சகாப்தத்தோட தொடக்கமா?
இதுல ரிஸ்க் ரொம்பவே அதிகம். தவைக என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா, ஆளுங்கட்சியான திமுக அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களை ஒடுக்க பார்க்கறதா சொல்றாங்க. அதனால இது வெறும் தேர்தல் போட்டி மட்டும் இல்ல, ஜனநாயகத்தோட அடிப்படை உரிமைகளுக்கான ஒரு போராட்டமாவும் மாறியிருக்கு. 2026 தேர்தல் ஒரு தீர்க்கமான தருணம். இது திமுகவோட பல வருஷ அனுபவத்துக்கும் தவேகவோட இந்த புது எழுச்சிக்கும் நடக்க போற ஒரு பெரிய மோதல். இது ஒரு பழைய சகாப்தத்தோட முடிவா இல்ல ஒரு புது சகாப்தத்தோட தொடக்கமா? இதுக்கான பதில தமிழ்நாட்டு மக்கள் தான் சொல்லணும்.